ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதோட பேஸ் வச்சு தான் இதுலேயும் போட போகிறோம். சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம 2 பேரலல் லைன்ஸ்க்குமே செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ளாட் லோட் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம என்ன எப்படி போடுவோமோ சேம் தான் நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக நம்ம டிவைட் பண்ணி நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 போட போகிறோம். இதில் வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண பீடும் லாஸ்ட்டில் வந்து எப்படி வைக்கணுன்றதும் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நான் வந்து உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். உள்பக்கமாக ஒரு சின்ன ஸ்டிச் எடுத்து செயினோட வெளிப்பக்கம் கொண்டு போய் அங்கேருந்து ஒரு லாங் செயின் எடுத்து மேல் செயின் மேலே இருக்கிற மேல் பக்கம் பஞ்ச் பண்ணிவிட்டு உள்பக்கம் பஞ்ச் பண்ணி திருப்பி மேலே ஒரு லூப்பு, அந்த மேலே உள்ளே பஞ்ச் பண்ணணும், செயினுக்கு வெளியே கொண்டு போங்க, அங்கே ஒரு பஞ்ச் பண்ணி செயின் எடுங்க, திருப்பி உள்ளே பஞ்ச் பண்ணுங்கள், திருப்பி வெளியே அந்த லாக் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் உள்ளேருந்து ஒரு லூப் எடுக்கிறீங்க, அதாவது ஒரு செயின் எடுக்கிறீங்க, அதை வந்து செயினுக்கு மேலே பஞ்ச் பண்ணுறீங்க கீழே இருந்து. அங்கேருந்து ஒரு பெரிய செயின் கொண்டு போய் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனுக்கு உள்பக்கமாக ஒரு பஞ்ச் பண்ணி அதுக்கு மேல் பக்கமாக ஒரு ஒரு சின்ன செயின் போட்டுட்டு இழுத்து நெக்ஸ்ட்டு லாங் செயினை எடுத்து நீங்கள் கீழே இருக்கிற லைனோட உள்பக்கம் பஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதை தான் பண்ணி நம்ம இந்த லைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே எவ்வளோ வந்து நீங்கள் நெருக்கமாக நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கேப் இருக்காமல் நீங்கள் வந்து அதை ஃபில்லிங் வந்து கரெக்டாக பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நெக்லைனில் இந்த எம்ப்ராய்டரி சாரீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஸ்டிச் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களோட எம்ப்ராய்டரி ஃப்ராக்கில் கூட இதை நீங்கள் போடலாம். என்ன பீடு வச்சா குழந்தைக்கு உரையும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை இழுத்து நீங்கள் வந்து நார்மலில் ஸ்டிச் பண்ணிடுறீங்க இல்லையா, ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு அது மேலே வந்து குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நெக்ஸ்ட்டு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் எப்படி போடுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீச் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதை நான் வந்து நீட்டாக எட்ஜஸ் தெரியாமல் நம்ம பிகினிங் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்ததோ அதே மாதிரி எண்டிங்கும் பர்ஃபெக்டாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட போகிறேன். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஜரி த்ரெட் வச்சு, கோல்டு ஜரி த்ரெட் வச்சு நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு டபுள் ஸ்ட்ராண்ட் த்ரெட் தான் எடுத்தேன், சில்க் த்ரெட்டு. நான் எடுத்திருக்க நீடில் பார்த்தீங்கன்னா டுலிப் நீடில் சைஸ் 13. இதை நான் பிகினிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டோம். ஜரிலையும் நான் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு சைட்லேயும் நான் ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதையும் நான் என் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவே பார்க்க ஒரு நல்லா எம்போஸ்டாகவும் இருக்குது, நமக்கு நல்லா அது அழகாக நமக்கு வெளிப்படுது. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும்னா சென்டராக நான் வந்து அந்த லூப்பை எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு செயின் எடுத்து அந்த நம்ம உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா ஃபில்லிங், அதை வந்து கொஞ்சமாக நான் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி தள்ளிக்கிறேன். தள்ளினா தான் அந்த த்ரெட்டெல்லாம் நமக்கு வந்து விலகும். ஒரு நேரம் வந்து உள் த்ரெட் வந்து மாட்டிக்கும். மாட்டாமல் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் இழுத்து விலக்கி விட்டிங்கன்னா அது விலகும். இப்போது இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து அதை வந்து ஜரி த்ரெட்டில் செயின், அந்த பார்ட்டிஷன் எடுக்கிற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு நடுவில் வந்து நம்ம அதே அளவுக்கு கொஞ்சம் கேப் விடணும். கேப்பில் ஒரு செயின், ஒரு லூப் எடுங்க, கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க, அங்கே பஞ்ச் பண்ணுங்கள், திருப்பி அங்கே ஒரு கேப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அங்கே ஒரு செயினை போட்டுட்டு அடுத்த லூப் எடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷனை நீங்கள் அங்கே பஞ்ச் பண்ணுங்கள். சேம் ப்ராசஸ் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் பழகும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் பழகிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் இது தான். இதை விட வந்து உங்களுக்கு இது பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் டைப் 2 பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இதை விட அது ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம இதை
கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இது நடுவில் நீங்கள் வந்து சீக்வென்ஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை சமிக்கி வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், சாரி டியூப் பீட்ஸ் வச்சும் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நார்மல் பீட்ஸு ஆன்டிக் பீட்ஸ் வச்சும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுதான் நார்மல் பட்டர்ஃப்ளை டைப் 1 ஸ்டிச். இப்போ இதை வந்து நான் இன்னும் அழகுபடுத்துறதுக்காக வந்து சிங்கிள் பீட் வந்து வைக்கிறேன். 2.5 mm பீடை ஃபஸ்ட்டு நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பீட் வைக்கிறேன். எனக்கு 2 பீட் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் லுக் வந்து நல்லா இல்லை அப்படின்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் வச்சு பார்த்து அது நல்லா இல்லைன்ற பட்சத்தில் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு சிங்கிள் பீட் வச்சுருப்பேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், சிங்கிள் பீட் வச்சுருப்பேன். எப்போவுமே நம்ம எந்த ஒரு ஸ்டிச்சை வந்து மேம்படுத்துகிறோன்ற பட்சத்தில் வந்து அதை வந்து நம்ம வச்சு பார்க்கணும். இது வச்சா நமக்கு அது பொருத்தமாக இருக்குமான்றதை வச்சு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது தான் இது செட் ஆகலைன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி வச்சா அழகாக இருக்குன்றதை நம்மளே தான் தெரிஞ்சுக்கணும். நார்மலாக சீவிங் நீடில் வச்சு ஒரு சீவிங் த்ரெட் எடுத்து அதில் வந்து நான் இந்த 2.5 mm பீடை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த போ வந்து உங்களுக்கு அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த போக்கு நடுவில் இந்த பீடு இருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து உங்களோட பேபி ஃப்ராக்ஸ்லையோ இல்லை உங்களோட எம்ப்ராய்டரி சாரீஸ்லையோ இல்லை நீங்கள் எதனா எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்க்ரீனோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்கனாலும் இந்த ஸ்டிச்சை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு கீழே நீங்கள் டேசல்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். தேங்க்யூ.